உளுந்து ஊற வைக்காம அரைக்காம இன்ஸ்டண்டா ஒரு மெதுவடை செய்ய போறாங்க. இது வீட்ல இருக்கக்கூடிய ரவை இருந்தா போதும், ரொம்ப சூப்பரா இந்த மெதுவடை செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சு வரும்பொழுது கொத்தமல்லி தலை பொடிப்படியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டு நல்லா கலரிக்கலாங்க. இது கலந்துட்டு நல்லா வெந்து வரணும். ரவை வந்து நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் சூடு ஆற வைக்கலாம். அதாவது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவு வந்து சின்ன சின்ன வடைகளாக நம்ம உருட்டி எடுத்து தட்டிட்டு இதை வந்து சூடான எண்ணெயில போட்டு 2 பக்கம் பொன்னிறா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு சட்னி செய்ய போறோம். அதுக்கு சின்னதா ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1/4 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்காக அடுப்புல ஒரு கரண்டி வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பு வந்து சட்னியில சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.